2010 ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் அப்படின்னு ஒரு மூவியை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ஜாக் ஸ்பேரோவோட கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். உங்க யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவரு வேற ஒரு கதை காலத்துல நடிச்ச படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒன்லைனை சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது கண்டிப்பா சொல்ல வேணாம் தான் தோணுது. ஏன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா அவரோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வயசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். ரொம்பவே அழகா இருக்காங்கல்ல. போலீஸ் கண்காணிக்க வந்தவங்க கூட அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு வர்ணிச்சு பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. அவங்க போய் ஒரு காஃபி ஷாப்ல உக்காந்தா அந்த வெயிட்டர் கூட இவங்களை பார்த்து வழியத்தான் செய்யறான். அந்த அளவுக்கு ஒரு பேர் அழகியாமா இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுறாங்க. அதே ரெஸ்டாரண்ட்ல 2 பேரும் உட்காந்து அவங்க என்னென்ன அசைவெல்லாம் பண்றாங்கன்னு இந்த பக்கம் ஃபேன்ல இருக்கிறவங்களுக்கு டீட்டெயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வருது. அது என்ன லெட்டர் நமக்கு தெரிஞ்சே ஆகணும்னு யோசிக்கிறாங்க. அந்த லெட்டர் கொடுக்க வரவன கூட ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அப்படியே அங்க இருக்கிற சீஃபுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி புதுசா ஏதாவது நடந்தா சொல்ல சொன்னீங்கல்ல, அவகிட்ட யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அலெக்சாண்டர் சொல்லிட்டு ஒருத்தனை அந்த போலீஸ் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லிங்க் உரிய ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோயின். ஒருவேளை இவனும் அலெக்சாண்டரா இருப்பானோன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவன் ஃபேஸ் இது வரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாதாமா. அவனை போய் பிடிங்கடான்னு சொல்லி அப்படியே அவனை குண்டு கட்டா தூக்குறானுங்க. டே நான் கொரியர் கொடுக்க தாண்டா வந்தேன், நீ எவனா இருந்தாலும் சரி உன்னை விசாரிச்சுட்டு தாண்டா விடுவோன்னு போலீஸ் அங்கே தூக்கிட்டாங்க. அப்புறம் ஹீரோயினி அந்த லெட்டரை ஓபன் பண்ணி வாசிச்சா அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. போலீஸ் உன்னை இப்ப ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பக்கம் இருக்கிற நியாயத்தை உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அதனால நீ என்ன பண்றனா அங்க இருக்கிற ஒரு ட்ரெயின்ல ஏறி என்ன மாதிரியே உருவ அமைப்பு உள்ள ஒருத்தனை பேசி அவனை மாட்டி விட்டுட்டு போலீஸ் எல்லாம் வேற பக்கமா திசை திருப்பி விட்டுட்டு நீ என்னை பாக்குறதுக்காக வா அப்படின்னு சொல்லி அந்த அலெக்சாண்டர் தான் லெட்டர் எழுதியிருப்பாரு போல. படிச்சவுடன் கிழிக்கவும் அப்படிங்கிற மாதிரி படிச்ச உடனே எரிச்சிருன்னு எழுதி விட்டுருக்காரு. அதே மாதிரி அவளும் எரிச்சிடுறா. உடனே சீஃப் என்ன சொல்றாருன்னா, அந்த லெட்டர் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லியும் அது எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆகுது. அங்க இருக்க வெயிட்டர் தண்ணி ஊத்துனா அது என்ன ஆனாலும் பரவாயில்லடா அது எனக்கு வேணும்டான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கப்பல் சாசரோட தூக்கிட்டு போறானுங்க. அப்படியே எக்ஸ்பர்ட் வச்சு கண்டுபிடிக்கலாமாமா. போலீஸ் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்குள்ள அங்க இருக்கிற ஒரு ட்ரெயின் ஏறி அங்க இருந்து கிளம்பிட்டா. இந்த பக்கம் பார்த்தா சீஃப் அவனோட ஹெட்டை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப நீங்க சொன்ன மாதிரி அலெக்சாண்டர் ஃபேஸ மாத்திருக்கான், அதுக்காக நிறைய கண்டிப்பா பணம் செலவழிச்சிருப்பான், அவனை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்ல வரீங்கல்ல, நீங்க ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க, அவன் ஃபேஸ மாத்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹெட் சொல்றாரு. அதெல்லாம் சரிதான், ஆனா இன்னைக்கு காலையில அவளுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இவர் அதெல்லாம் தடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவங்கிட்ட 744 மில்லியன் கணக்கிலே வராத சொத்துக்கள் இருக்கு, அதை பறிமுதல் பண்றதுக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தேடுறாங்க. இப்பதான் தெரியுது அவரை ஏன் தேடுறாங்க அப்படிங்கிறது. அந்த அலெக்சாண்டர்ங்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுக்காக $8 மில்லியன் அவங்க செலவு பண்ணிருக்காங்களாம். இன்னமும் இது போக இதுல காசு செலவு பண்ணி அவனை நான் கண்டுபிடிக்கணுமா, எனக்கு இது மேல நம்பிக்கையே இல்லை, என் காசு தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி இதுக்கு மேல ஹெட் கிட்ட பேசி ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சீஃப் கிளம்பிட்டான். இந்த பக்கம் பார்த்தா அந்த சாம்பலான லெட்டர் எடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டை வச்சு அத என்ன எழுதியிருக்கு அப்படிங்கறத மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாதிரி அந்த லெட்டர்ல இருந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த ஸ்டேஷன் பேரையா எத்தனை மணிக்கு ட்ரெயின் ஏற போறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. போய் அவளை கண்டுபிடிங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்குள்ள அவ ட்ரெயின்ல ஏறிடுறா. ட்ரெயின்ல ஏறி அலெக்சாண்டர் மாதிரியே உருவம் இருக்கிற ஒரு ஆளை நம்ப வைக்க சொல்லியிருப்பாருல, அதுக்காக ஒவ்வொரு ஆளா பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. கடைசியில நம்ம தலைவரோட என்ட்ரி. ஜாக் ஸ்பேரோ அங்க உட்காந்துருக்காரு. இவ போய் அவங்க சீட்டுக்கு எடுத்து உட்காந்துக்கிறா. நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினியை பார்த்தோன்னே பேச்சே வரவே இல்லை, அப்படியே அமைதியா இருக்கிறாரு. அப்ப 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. என்னோட பேரு எலிஸ்ன்னு சொல்றா, அவரோட பேரு பிராங்கா. அப்ப இந்த ஊருக்கு நீங்க எதுக்கு போறீங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்டா, நீங்க தான் ஆல்ரெடி ஒரு டிடெக்டிவ் நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு பொண்ணு சம்மந்தமே இல்லாம ஏன் உங்க முன்னாடி உட்காந்துருக்கான்னு நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி எலிஸ் சொல்றா. உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு வேலை பெரிய ஆபீசரா இருக்கலாம், உங்க அப்பா வேற கடத்தி வச்சுட்டு இதெல்லாம் கொண்டு வான்னு சொல்லலாம், இந்த மாதிரி கூட நடக்கலாம், அதிகமான நாவல்ஸ்ல இந்த மாதிரி தான் நடக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகளும் அபாயங்களும் சேரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் லவ்வுக்கு எதுவும் அங்க இடம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்றாரு. சரி ஓகே என்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணுங்கன்னு அவளே சொல்றா. என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க டின்னருக்கு வாங்கன்னு கூப்பிட்டா இது பத்தாது, பணிவா கேளுங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா டின்னருக்கு வாங்கங்கிறத பணிவா கேட்டாரு போல. அப்புறம் 2 பேரும் போய் அதே ட்ரெயின்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ என்ன செய்யறாருன்னு சொல்றாரு, நான் ஒரு மேக்ஸ் டீச்சர், இங்க வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் போலீஸும் அந்த ட்ரெயின்ல ஏறி இருப்பாங்க போல. ஒரு 2 பேர் ஹீரோவையும் ஹீரோயினையும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அதை ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயினி கிட்ட சொன்னா அதை
அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த போலீஸ் அவனை போட்டோ எடுத்து அப்படியே இங்க இருக்கிற சீஃபுக்கு அனுப்பி விட்டா அவரு அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இவன் தான் அலெக்சாண்ட்ரா இருப்பானோ அப்படின்னு. அங்க இருக்க ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட அதை கொடுத்து இதை பாருன்னு சொன்னா அவருக்கும் கொஞ்சம் ஒத்து போற மாதிரி தான் தெரியுது. இது அலெக்சாண்ட்ரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சீஃப் என்ன சொல்றாருன்னா, இத உலகத்துல இருக்க எல்லா மூஞ்சோடையும் கனெக்ட் பண்ணி பாரு, கண்டிப்பா யாரோடையும் மேட்ச் ஆகாது, கண்டிப்பா அப்பனா இவன் தான் அலெக்சாண்ட்ரா இருப்பான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அங்க இருக்கிற போலீஸ்கெல்லாம் அவனோட ஃபேஸை பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் வருவாங்கிறதுக்காக. அதுக்குள்ள அந்த ஆர்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாரு, அது ஒரு மேட்ச் ஆகுது. அவனோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சீஃப் கிட்ட வந்தா அதுக்குள்ள இந்த சீஃப் மிச்சம் இருக்கிற லெட்டரையும் ஒண்ணு சேர்க்க பார்த்தா என்ன மாதிரியே ஒரு ஆளை கண்டுபிடி, அதை மாட்டி விடுன்னு சொல்ற அந்த வார்த்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. சீஃப் என்ன நினைக்கிறான்னா, இவங்க நம்மள ட்ராப் பண்ணி மாட்டி விட்டானுங்க அப்படின்னு நினைக்கும் போலதான் அந்த எழுத்திற்கு அவர் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு மேக்ஸ் ப்ரொஃபசர், இவன் ஒய்ஃப் 3 வருஷத்துக்கு இறந்து போயிட்டாரு, நம்ம ஊருக்கு ஒரு டூரிஸ்டா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற போலீஸ்க்கு தகவலை கொடுத்தோம், அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே விலக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோயினி ட்ரெயினை விட்டு இறங்குறா, பின்னாடியே பிராங்கும் இறங்குறாரு. அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற இன்னொருத்தன் அலெக்சாண்டர் இப்படிதான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆளுக்கு கால் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்றான். அலெக்சாண்டரை இந்த பக்கம் இந்த வில்லனும் தேடிக்கிட்டு இருப்பான் போல, ஏன்னா இவர்கிட்ட இருந்தா அந்த அமௌண்ட்டையே அடிச்சுட்டு போயிருந்திருப்பாரு. உடனே வில்ல என்ன சொல்றானா, அப்ப அவனை தேடி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை இப்ப இவனும் வாங்கிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போல அப்பதான் வர்றாவ, என் கூட சேர்ந்துக்கோங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவளோட அழகுல வாங்கிட்டாரு போல, எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அவ கூட சேர்ந்து அந்த போட்ல டிராவல் பண்ணி ஒரு பெரிய லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க 2 பேரும். அங்க போய் என்ன சொல்றானா, இவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியும், நான் கேட்டதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வரதுக்கு எல்லா பிளானும் போட்டு பண்ணியிருந்திருப்பா போல. 2 பேரும் போய் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வில்ல என்ன பண்றானா, அலெக்சாண்டர் அவன் தாண்டா கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்கள்லாம் அனுப்பி வைக்கிறான். அதுக்குள்ளேயே 2 பேரும் ட்ரெஸ் மாத்திட்டு டின்னருக்கு போலான்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. உடனே ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, ஆமா நீங்க லவ் பண்றவர் யாரு, எந்த ஒரு ஹோட்டல்லுமே இப்படி எல்லாம் கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, நீங்க வருவீங்கன்னு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னா, ஆமா அவர் தான் என் வாழ்க்கையோட முழு அர்த்தமே அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த இடத்துக்கு அவரை பார்க்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அது என்னமோ ஒரு வகையில சரிதான், ஆனா சந்திக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்லயே போயிட்டு இருக்கு. இப்ப நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் போல அப்படின்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறா. பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறதுல காரணம் 2 வருஷமா அவர் கூட நான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே வச்சுக்கல, அவர் என்ன பண்றாரு எங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல, இன்னொரு லெட்டர் அனுப்பினாரு, அதை பார்த்துதான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், இனிமே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றா. 2 பேரும் பேசிட்டு டின்னரையும் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பொக்கே இருக்கு, நம்ம போகும்போது இது இல்லையே அப்படின்னு சொன்னா அதுல ஒரு லெட்டரும் இருக்கு. இவ எடுத்து அதை வாசிக்க போறா. அந்த லெட்டரை எடுத்து இவ ரீட் பண்றா. அது ஒரு இன்விடேஷன் ஆமா, இன்னும் 2 நாள்ல இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போதான், அதுக்கு வர சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வெளியே பார்த்தா இன்னமும் போலீஸ் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க போல. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல திடீர்னு போய் அவரை கிஸ் பண்ணிடுற ஹீரோவை. இது எல்லாத்தையும் யாரோ போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவ போய் ரூம்குள்ள படுத்துக்கிறா, இவர் சோஃபாலே படுத்து தூங்கிறார். திடீர்னு நடுராத்திரி பார்த்தா அவர் ரூம்ல போய் இவர் ரொமான்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு கனவை கூட காண விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர் எழுப்பி விட்டா. மேடம் வெளியே போயிட்டாங்க, நீங்க சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவர் ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தா வெயிட்டர் போறதுக்குள்ள எவனோ 2 பேர் உள்ள வரானுங்க. வந்த உடனே நீங்க தான் அலெக்சாண்ட்ரா அப்படின்னு கேட்டா, அது யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. சரி உங்களை பாக்குறதுக்கு பழைய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, வாங்க போலான்னு சொல்லி கண்ணை காமிச்சு கூப்பிட்டா. இதை பார்த்து பயந்தாங்க. பாத்ரூம்குள்ள போய் கதவை மூடிட்டு ரிசப்ஷனுக்கு போன் பண்ணி சொன்னா அவனுக்கு நம்ப மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. இவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இல்ல பாஸ் இவனை உயிரோட கொண்டு வர சொல்லியிருக்காரு சொன்னா அவனை அப்படியே சேஸ் பண்றாங்க 2 பேரும், எப்படியாவது பிடிச்சா ஆகணுமே அப்படின்னு. உடனே அங்க இருக்க போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த அமெரிக்கன் டீச்சருக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவனை பத்தி நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது, எலிசை மட்டும் நீ கண்காணிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அந்த சீஃப் சொல்லிடுறான். உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. வேற வழியே இல்ல, குதிச்சுதான் அவனு சொல்லிட்டு குதிக்கும் போது நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு போலீஸ் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவான். அதனால அங்க இருக்க போலீஸ் எல்லாம் இவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது கொலை நடந்துச்சா, அதை ரிப்போர்ட் பண்ண வந்தீங்களா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னத்தான் நிறைய பேர் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. ஆனா நீங்க தள்ளி விட்ட போலீஸ் ஒன்றும் அப்படி சொல்லலையே, அவர் வேற மாதிரில சொன்னாரு, அதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு. நான் ட்ரெயின்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், அவங்க கூட தான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தேன், அவங்க கூட வந்த ஆளு அலெக்சாண்டர்னு சொல்லி ஒருத்தரை தேடி வந்தாங்க, அவங்க கூட இருந்தாலும் நான் தான் அது நினைச்சிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, நான் உங்ககிட்ட இதை பத்தி சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் இன்டர்போல் கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் நான் பேசலாம், நீ சொன்னதை நான் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு
போயிட்டு வரேன், நீ அது வரைக்கும் லாக்அப்ல இருன்னு சொல்லி பூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அப்புறம் நைட் அதே போலீஸ் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல உனக்கு பாதுகாப்பு இல்ல வா அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு போட்ல அப்படியே அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. எங்க சார் கூட்டு போறீங்கன்னு கேட்டா, நீ சொன்ன மாதிரி அலெக்சாண்டர்னு ஒருத்தன் நீயா தான் இருப்பேன்னு சொல்லி பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தவனை தேடிக்கிட்டு இருக்கான், உன் தலைக்கு எவ்வளவு காசு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது போட்டை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவர் மட்டும் இறங்கி போறாரு. நம்ம ஹீரோ என்னதான் பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த பெரிய வில்ல இந்த இடத்துக்கு வந்துட்டான், இவன் தான் அலெக்சாண்டர் முடிவே பண்ணிட்டானுங்க போல. சரி ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அலெக்சாண்டர் இனிமே உங்களுக்கு தான் காசு கொடுங்கன்னு சொல்லி இந்த போலீஸ்காரன் காசையும் வாங்கிக்கிறான். அதை செக் பண்ற நேரத்துல கரெக்டா ஒரு போட் அங்க கிராஷ் ஆகுது. நம்ம ஹீரோ ஆனா பாத்துட்டாரு, அது யாருன்னு பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோயின். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க போட்டையும் இந்த போட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கயிறை போட்டு அப்படியே அந்த போட்டை அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. அப்புறம் அந்த ரவுடிகளை சேர்ந்து அவங்கள அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ திக்கி திணறி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும்டான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு சர மாதிரியே போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வில்லங்காரன்னு விடுற மாதிரி தெரியல, போட்லயே ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஏறிடுறாங்க. நம்ம ஹீரோவோட கையில இருந்த லாக் அப்படியே உடஞ்சி அவர் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு அப்படியே இழுத்துட்டு போறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. அவனும் தொடர்ந்து வரல. அப்புறம் அவங்க போட்ல ஏறி 2 பேருமே ஒன்னா டிராவல் பண்றாங்க. இந்த பக்கம் நடந்தது எல்லாத்தையும் வந்து வில்லன் கிட்ட சொன்னா, இந்த மாதிரி அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னா அங்க வந்தவனே போட்டு தள்ளிடுறான். அது ₹1 2 கிடையாதுடா, அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா, அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மித்தவங்களுக்கு எல்லாம் ஆர்டர் போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிச்சா, ஹீரோ என்ன கேக்குறான்னா, எதுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு கேட்டா, நீ ஏன் கூட இருக்கல, அதான் உனக்கு இதெல்லாம் நடக்குது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம், உன்னை இதுல மாட்டி விட்டு இருந்திருக்க கூடாது, இப்போ உன்னை தேடுறவன் தான் ஷான் சொல்லிட்டு ஒருத்தன், அவன் தான் அந்த பெரிய பணக்காரன் போல, அவன் கிட்ட இருந்துதான் அலெக்சாண்டர் பெரிய அமௌண்ட்டை வந்து கையாடல் பண்ணிட்டான், அதை கேட்டுதான் இப்போ உன்னைய கடத்த முயற்சி பண்றாங்க, அவனுக்கு சந்தேக புத்தி ரொம்பவே அதிகம், யாருனாலும் கொலை பண்ணிடுவான், கட்டின பொண்டாட்டியை கூட கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போட்ல டிராவல் பண்ணியும் ஒரு இடத்துக்கு வராங்க. கயிறு எடுத்து கெட்டுன்னு சொன்னா ஹீரோ கெட்டிட்டு இருக்காரு. அந்த கயிறு இந்த பக்கமா நம்ம ஹீரோயினி அவுத்து விட்டுட்டு, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நம்ம 2 பேரும் நல்ல விதமா மீட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பேக், அதுக்குள்ள பார்த்தா அவனுக்கு பாஸ்போர்ட் அமௌண்ட் எல்லாம் இருக்கு. அண்ட் அடுத்து ஒரு ஃபிளைட் வருது, அது ஏறியும் ஊருக்கு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயினிக்குமே அவனை விட்டுட்டு போக மனசு இல்ல போல, ஒருவேளை லவ் பண்றாங்களோ என்னமோ. அப்படியே அங்க இருந்து இந்த போலீஸ்ல இன்டர்போல் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்ப உள்ள வர்றாங்க. அவங்க ஐடி எல்லாம் காமிச்சிட்டு அப்பதான் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் இந்த இடத்துல ரிவீல் ஆகுது. இவங்க ஆக்சுவலி போலீஸ், ஆமா அண்டர் கவரா இவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்காங்க போல. யாரை பார்க்க வராங்கன்னு பார்த்தா இந்த சீஃப தான். உன் வேலையை பாக்குறதுக்கு தானே அந்த மனுஷன் கூட இவ்வளவு வருஷமா இருந்த, இப்ப என்ன உங்களுக்கு அவரை வந்து பிடிக்கணும் அவ்வளவுதானே, அவன் எங்க இருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போறேன், அங்க மைக்கெல்லாம் வச்சு என்னை அனுப்பி விடுங்க, இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹீரோயினி சொன்னா அந்த சீஃபும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதே மாதிரியே பிளான் பண்ணபடியே அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோயினி வர்றா. இந்த பக்கம் ஹீரோவும் கோட் சூட்லாம் போட்டு வர மாதிரி தான் இருக்கு. போலீஸ் எல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து, நீ இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன், என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒருவேளை வந்து அலெக்சாண்டரா இருப்பானோங்கிற ஒரு டவுட். இவ அப்படியே அகண்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்நேரம் யாரோ ஒரு ஆள் லெட்டர் வச்சுட்டு போறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினி பின்னாடியே போக ஆரம்பிக்கிறா. போயிட்டே இருக்கும் போல பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. நீ என்ன ஊருக்கு போலையா, உன்னதான் நான் போக சொன்னேன்ல அப்படின்னு கேக்குறாங்க. நீ சொன்ன போக சொல்லி, ஆனா உன்னை இப்படி ஒரு ஆபத்துல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல, அதான் திரும்பி வந்து அப்படின்னு சொல்றாரு. சரி இன்விடேஷனே இல்லாம இந்த இடத்துக்குள்ள எப்படி வந்தேன்னு கேட்டா, நீ என்னோட பொண்டாட்டி, உன்னை கண்காணிக்கிறதுக்காக வந்தேன்னு வெளியே சொன்னேன், அவங்களும் உள்ள விட்டுட்டாங்க அப்படி சொல்லி டான்ஸ் ஆடிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவன் வேற மடசாம்பிராணி வந்து நம்மளோட பிளானையே வந்து சொதப்புறானே அப்படி சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு டென்ஷனு. ஹீரோயினி போலீஸ் கிட்ட கண்ணை காமிச்சோன்னே குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க நம்ம ஹீரோவை வெளியே. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரியல. இவகிட்ட கேட்டுட்டே இருக்காங்க, அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெட்டர்ல ஒரு சாவியும் ஒரு அட்ரஸும் இருந்திருக்கும். இவ சொல்லாம வெளியே போய் போட் ஏறுறா. உடனே போலீஸ்க்கு இவ மேலேயே சந்தேகம், ஐயோ நம்மள ஏமாத்துறாளுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த போட்காரன்ட்ட அட்ரஸ் சொல்ற மாதிரி போலீஸுக்கும் அட்ரஸ் வந்து கன்வே பண்றா. இப்ப நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயினி போட்டை. பார்த்தா போலீஸோட போட்ல தான் ஹீரோவையும் கட்டி போட்டு கூட்டு போயிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் ஹீரோ கிட்ட விளையாடலாமே அப்படி சொல்லிட்டு போலீஸ் என்ன சொல்றான்னா, அவ்வளவு காசை எங்கடா வச்சிருக்க, நீ தானே அலெக்சாண்டர் அப்படி சொல்லி அவனை கொஞ்சம் மிரட்டினா ரொம்பவே பயந்து போற மாதிரி இருக்காரு. ஒன்னும் கவலைப்படாத, நீ அலெக்சாண்டர் இல்லைன்னு தெரியும், சும்மா தான் பிராங்க் பண்ணோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியோ ஹீரோயினி வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்துடா. உள்ள வந்து பார்த்தா அந்த வில்லன் தான் அந்த இடத்துல இருக்கான். அவளை கூட்டு வந்து உட்கார வச்சு இவளை வந்து பிடிச்சிடறான். இதை எல்லாத்தையுமே போலீஸ் வந்து போட்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரியே அந்த பில்டிங்கே அப்படியே கன்னை வச்சு சரவுண்ட் பண்றாங்க.
அப்ப வில்ல என்ன சொல்றான்னா, அந்த காசு அவன் எப்ப திருடினானோ அப்பயே கொலை பண்ணியிருந்திருப்பேன். என்ன அவன் ஜஸ்ட் மிஸ்ல ஃபேஸ மாத்திட்டு தப்பிச்சிட்டான். என் காசு தானே எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. இந்த இடத்துல தானே அவன் இருப்பான். எங்க ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். இந்த செல்ஃபுக்கு பின்னாடி இருக்கானா, இங்க இருக்கானா, அங்க இருக்கானான்னு சொல்லி அங்க இருக்க பொருள் எல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவளையும் அடிச்சிடறான். இது எல்லாத்தையும் போட்ல பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்றானா, காப்பாத்துங்க அவளைன்னு கேட்டா அவளுக்கு அவளை காப்பாத்திக்க தெரியும். நீ பேசாம இருடா அப்படி சொல்றாங்க. அவ எப்படி காப்பாத்திக்குவா? அவங்க கன்னெல்லாம் வச்சிருக்காங்க, அவளை ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு இவன் தான் பயந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த போலீஸ்க்கு தேவை டீட்டெயில்ஸ் மட்டும்தான். நீ உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பா அந்த கத்தியை வச்சு உன் மூஞ்சில கேவலமா கூட போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். வேலை கண்ணை வச்சுட்டு இருக்கவங்க கூட நாங்க ஹெல்ப் பண்ணவா, அவளை கொலை பண்ணிடுவான்னு சொல்லி கேட்டா அந்த சீஃப் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் வேண்டாம், வெயிட் பண்ணுங்க என் ஆர்டருக்காக அப்படின்னு சொல்லி இன்னமும் டிலே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல கரெக்டா அவ கழுத்துல கத்தியை வச்சு கட் பண்ண போற நேரம் அவ என்ன சொல்றான்னா, எனக்கு அந்த லாக்கர் எங்க இருக்குன்னு தெரியும், அந்த 2 தலை இருக்குல்ல அதை ரொட்டேட் பண்ணுங்க, பின்னாடி லாக்கர் இருக்குன்னு சொன்னா அதே மாதிரி வில்லன் பண்றான். பார்த்தா அந்த இடத்துல எல்லாம் லாக்கர் இருக்கு. இந்த பக்கம் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா அந்த போட்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு இவளை காப்பாத்துறதுக்காக அந்த பில்டிங்குள்ளே யாருக்கும் தெரியாம வந்துட்டு இருக்காரு. வில்ல என்ன சொல்றான்னா, இந்த லாக்கர் நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணுன்னு சொன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லி அவளை வந்து பண்ண வைக்கிறாங்க. ஆனா அது ஓப்பன் ஆகல. அதுக்குள்ளேயும் பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டாரு. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்டா கூட நீ அமைதியாரு, எனக்கு அந்த லாக்கரை ஓப்பன் பண்றதுக்கான பாஸ்வேர்டு தெரியும், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ பெரிய குண்டா உன்னை தூக்கி போடுறாரு. யாரா நீன்னு கேட்டா நான் தான் அலெக்சாண்டர் பேஸ், என்னால மட்டும்தான் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ண முடியும், அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. என்ன இவளை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டா, இல்ல அதுதான் உண்மை, நான் ஃபேஸ மாத்திக்கிட்டேன், உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரியும், நீ உன் பொண்டாட்டியை கூட கொலை பண்ணிருக்கேன்னு சொன்னா இதெல்லாம் என்னால நம்ப முடியாது, இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினையும் சொல்றா, தேவையில்லாம உயிரை விட்டுறாதுன்னு சொன்னா நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு முன்னாடி வந்து நம்பரை போடலான்னு வரும்போது இந்த பக்கம் இந்த சீஃபுக்கு தான் ஹைப் ஏறிக்கிட்டு இருக்கு. பைத்தியக்காரன் என்ன பண்றான், இவ எதுக்கு இப்போ உள்ள போனான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஹெட் வந்து சீக்கிரமா ஷூட் பண்ணுங்க அவனை அப்படின்னு சொல்லி கடைசி ஷூட் பண்ணதுல வில்லனோட ஆட்களும் அங்கேயே செத்து விழுந்துடுறாங்க. அப்புறம் வந்து போலீஸ் எல்லாம் உள்ள வந்தா உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு ஹீரோயின்ட்ட கேட்டா அதெல்லாம் எதுவும் ஆகல, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறா லீடர்கிட்ட. இந்த சீஃபுக்கு வாக்கி டாக்கில ஒரு மெசேஜ் வருது, அலெக்சாண்டர் நாங்க பிடிச்சிட்டோம், இங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்க அவனை அங்கேயே பிடிச்சு வைங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல கடைசியா அலெக்சாண்டரை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் அங்க போயிடுறாங்க. இந்த இடத்துல தான் பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகுது. பார்த்தா அந்த லாக்கரை நம்ம ஹீரோவே ஓப்பன் பண்ணிட்டாரு. அப்பதான் தெரியுது அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான், இவளுக்காக எதுவுமே பேசல போல. இதுதான் அவர் மாத்தின ஒரிஜினல் ஃபேஸ் ஆமா. இந்த பக்கம் பிடிச்சு வச்சவனை வந்து விசாரிச்சா, நான் வெறும் டூரிஸ்ட் மட்டும்தான், எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதில் சொல்கிறதெல்லாம் பண்ண சொன்னாங்க, ஜஸ்ட் அதை நான் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு கேட்டேன். இதே எப்படி நீ பண்ணேன்னு கேட்டால் வெறும் காசுக்காக தான் அப்படின்னு சொல்லி இங்கே மாட்டினவன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரே ஒரு செக் மட்டும்தான் இருக்குது. அவன் கெட்ட வேண்டிய இல்லீகல் அசட்டுக்கான அமௌண்ட்டை இங்கே பே பண்ணிட்டு போயிருக்கான் போல. இதுக்காகத்தானே இத்தனை நாள் போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் தேட வேண்டிய அவசியம் இருக்காது, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு லீடர் சொல்லிட்டாரு. சரி விட்டுரு, அவன் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு போலீஸும் விட்டுறாங்க. ஆனால் இந்த சீஃபால முடியல, மண்டையை பிச்சுக்கிறான், பக்கத்துலேயே இருந்து இப்படி விட்டுட்டோமேடா அப்படின்னு. இந்த பக்கம் 2 பேரும் போட்ல போயிட்டு இருக்கும் போதுல ஹீரோயினி கேக்குறா, 20 மில்லியன் செலவு பண்ணி இந்த மூஞ்சில இதுதான் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா, ஏன் இந்த மூஞ்சிக்கு என்ன, இந்த மூஞ்சி தானே நீ லவ் பண்ணுன்னு சொல்லி இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் இங்க முடிஞ்சிருச்சு. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து அலெக்சாண்டர் யாருன்னு காமிச்சிட்டு கடைசி வரைக்கும் நம்ம அவரோட தான் டிராவல் பண்ணியிருக்கோம். அதுவே கிளைமேக்ஸ்ல தான் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்து இந்த மாதிரி மூவி பாக்குறதுக்கு 90 வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.